My dear students, welcome to my channel Sai Gate Chemicals. So போன வீடியோஸில் நம்ம ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோட ரெக்ரூட்மெண்ட்டோட எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஃபீஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் வீடியோவில் நம்ம சிலபஸ் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், ஸோ வி கால்ட் அஸ் அன் RCFL. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதில் நமக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், சரியா? ஸோ கெமிக்கல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 51 வேக்கன்சிஸ், அதில் 21 வந்து ஜென்ரல், 7 SC, 4 ST, அப்புறம் OBC NCL 14, அப்புறம் EWSல 5. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு பேக்லாக் 2 இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட்டில் உங்களுக்கு அரியர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கரண்ட்லேயும் வந்து 2 to 4 வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கொஞ்சம் ரெகுலராக படிச்சிருக்கணும், சரியா? என்னென்ன கோர்ஸ்னால் கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி. ஓகேவா? எல்லாமே ஃபுல் டைம் கோர்ஸஸ் தான், 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? அது இல்லாமல் வேறு என்ன கால் ஃபார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல், திரும்ப மெக்கானிக்கல் 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் திரும்ப எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இதை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் திரும்ப 18, திரும்ப சிவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சர்க்யூட் பிரான்ச் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே பியூர் கோர். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரவுட். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கணும், நம்ம தான் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆஃப் ஃபயரு, சிசி லேபு, ஓகேவா? திரும்ப இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ இதுதான் வந்து உங்களோட டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் கூகுள்குள்ளே போய் போட்டிங்கன்னா இந்த ஷீட் இருக்கும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து விடுங்க. நான் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன், உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இதுதான் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டு பாருங்கள். இப்போ இதோட அப்ரிவேஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. கெமிக்கல் HHனால் வந்து ஒரு ஹேண்டு ஒரு லெக்கு, அது மாதிரி இது. இப்போ ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். SC STக்கு கைட்லைன்ஸ் பற்றி கேட்டகரி ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸோ அதே தான் 25 இயர்ஸ் தான் ஏஜ் உங்களுக்கு. டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 1/6/2023 நான் சேஞ்ச் பட்டு ரீசன், ஓகேவா? இதுக்கு ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன், நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் 1000 rupees நீ கட்டணும், ஓகேவா? வித் GSTயோட சேர்த்து. உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் பாருங்கள். ஜாப் மேனேஜ்மெண்ட் ரேட்டி, சேல்ரிஸை பாருங்கள். உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். ஆன்லைனும் பர்சனல் இன்டர்வியூ தான், இல்லை குரூப் டிஸ்கஷன் கிடையாது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அட்மிட் கார்டை பாருங்கள். ஓகேவா? பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனல் செலெக்ஷன், ஆன்லைன் டெஸ்ட் பாருங்கள். இப்போ தான் இதுதான் ஃபைனல் செலெக்ஷன். ஆன்லைன் டெஸ்ட்டில் நீ 80% மார்க் எடுத்துருக்கணும். பர்சனல் இன்டர்வியூவில் 20% மார்க், 80% 20%, ஓகேவா? ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் obtained in each parameter பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டில் ஆன்லைன் டெஸ்ட்டு 80%, பர்சனல் இன்டர்வியூ தான் 20% தான். ஸோ பர்சனல் இன்டர்வியூவில் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு இருக்காது, ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா candidates in the ratio of 1:7 will be called for the personal interview. Candidates with nil marks or negative marks in the online test will be ineligible for personal interview. Candidates required to qualify again in the personal interview separately with a minimum average of 50 marks, okay? If the total marks of 2 or more candidates after personal interview, the same percentage of the marks in the qualifying examination would be considered for drawing a merit list. In case percentage of marks are also equal in the qualifying examination, the date of birth of the candidate will be considered for preparing merit list. The candidate born will be considered as a senior in the merit list, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க, பர்சனல் இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க, செலக்டும் ஆகிட்டீங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 கேண்டிடேட்டோ 2 கேண்டிடேட்டுக்கு வந்து சேம் மார்க்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட யூஜியோட மார்க்ஸ் எடுக்கிறாங்க. யூஜியில் பர்சன்டேஜ் யார் அதிகங்கிறது அதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் யூஜிலையும் சேமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ டேட் ஆஃப் பர்த் தான். டேட் ஆஃப் பர்த்தில் யார் சீனியரோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு, அடுத்தவங்களுக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் மெடிக்கல், ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கங்க. அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், ஃபீஸு, டாக்குமெண்ட், ஸ்கேன் அண்ட் அப்லோட். என்னென்ன டாக்குமெண்ட்டில் கேட்டிருக்காங்க அதை வச்சு ஸ்கேன் பண்ணணும். என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் பாருங்கள். ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஏ ஹேண்டு வித் டிக்ளரேஷன்,
A handwritten declaration on a white paper with black ink, text given below. இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இதை வந்து நீ எழுதி சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணுங்கள், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு. ஓகேவா? அதனால ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு சிக்னேச்சர் லெஃப்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், ஜேபேக்கில் இருக்கணும், எத்தனை சைஸ்ன்னு பாருங்கள். 10 to 20 KB. சைன் இது டைமென்ஷன்ஸ், ஃபோட்டோட டைமென்ஷன்ஸ் பாருங்கள், 140 to 160. சரி, இதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸு, சப்மிட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். 60% மினிமம் மார்க் 60% நீ ஃபைனல் இயரில் எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் நீ எலிஜிபிள். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ 8ஆம் தேதி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட்டு வந்து 1/7. ஸோ ஜூலை 1ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சு விடுங்க, டைம் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். The online application shall be deemed to be submitted only upon receipt of application fee and upload of self-attested photograph and signature within the prescribed time limit. ஸோ ஃபோட்டோஸில் செல்ஃப் அட்டாச் பண்ணி சிக்னேச்சரோட சேர்த்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ 46 பேஜஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது இந்த PDF வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு RCFLன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த பேஜில் ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்லோடு பண்ணுறப்ப அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள். 120 KB, 50 KB, 100 KB என்னென்ன சைஸில் வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸே அக்செப்ட் ஆகும் இல்லை. ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.